வணக்கம். சிம்ம ராசி நட்சத்திர பலன்கள் 2025. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 முதலில் சனி பயிற்சி, அதற்கு பிறகு ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி முடிந்த 10 நாட்கள் முடிந்ததுமே குரு பயிற்சி. 4 ராஜ கிரகங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலன்களை எப்படி தரப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பதிவுகள் போட்டாச்சு. இது நட்சத்திர பலன்கள். சிம்ம ராசியில் இருப்பதோ மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். இப்போது பொது பலன்களாக சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி சொன்னாலும் நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட பதிவாக ஒன்று போடலாம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் போடுவதற்கு பதிலாக 3 நட்சத்திரமும் சேர்ந்த மாதிரி ஒரு பதிவை போடுவது மிகவும் நல்ல நிலையில் இருக்கும். அந்த வகையில் முதலில் மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் தசா கேது தசா. இந்த நட்சத்திரமே கேதுவின் நட்சத்திரம். ஆரம்ப தசா கேது தசா. கேது தசா முடிந்தவுடன் சுக்கிர தசா. சுக்கிர தசா முடிந்தவுடன் சூரிய தசா. சூரிய தசா முடிந்தவுடன் சந்திர தசா, செவ்வாய் தசா என்று தசாக்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால், வலிமை என்றால் என்ன? இப்போது மக நட்சத்திரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசாவே சிறப்பாக இருக்கும். அடுத்தது சுக்கிர தசா இல்லையா? சுக்கிரன் பலமாக இருக்கணும். அவர் நீசம் பெற்றிருக்கக்கூடாது, 6-8 மறைந்திருக்கக்கூடாது, அல்லது பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடாது. இதை தவிர்த்து ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு அல்லது சமம் பெற்றிருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நட்சத்திரத்திற்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய கிரகங்கள் இருந்து அவர்கள் கெட்ட இடத்தில் அமராமல் இருந்தாலே உங்களுக்கு பாதி கெடு பலன்கள் குறைந்த மாதிரி. இது இவ்வளவு தெளிவாக சொல்கிறதுக்கு காரணமே அஷ்டம சனி. கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது, துன்பங்கள் இல்லாமல் இருக்காது, இழப்புக்கள் இல்லாமல் இருக்காது, பல வகையான போராட்டங்களாகவே இருக்கும். வாழ்க்கையை வெறுக்கின்ற அளவிற்கு துன்பங்களாக இருக்கும் என்று அடுக்கிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அப்படி சொல்வதை பொய் என்று நிரூபிக்க செய்யும் அந்த தசா பலமாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே ஒரு நல்ல தசாவாக நடந்தால் உங்கள் மனசு எவ்வளவு சொன்னாலும் நல்லதாக நடக்கும், பெருசாக ஒன்றும் பயமெல்லாம் இருக்க வேணாம் என்கின்ற அளவிற்கு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு பலம் இருந்துவிடும். அதை தவிர்த்து பாதக தசாவாக இருந்தால் விழிப்புடன் இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 8 அமருவது, ராகு கேதுக்கள், கேது பகவான் ஜென்ம ராசியில் அமருவது. இப்போது கேதுவின் நட்சத்திரத்திற்கு கேது பகவானே ஜென்ம ராசியில் அமர்ந்து விட்டால் கெடு பலன்களை தருவார். அதுதான் கேதுவின் நட்சத்திரமாச்சே அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வரும்.
நீங்கள் கேதுவின் நட்சத்திரத்தை ராசியில் நட்சத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறது வேற, கிரகங்கள் பயிற்சி பெற்று அவர்கள் ஸ்தான பலம் பெற்று அமர்ந்து அந்த ஸ்தானத்திற்கு தக்கவாறு பலன்களை தருவது வேற. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கும். ஆனால் நடப்பு தசா மட்டும் பலமாக இருந்துட்டா பயமே தேவையில்லை. ஒரு பக்கம் ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் படு பாதகமான இடத்தில் அமருவது. ஆனால் இந்த மூன்றையும் தடுத்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையான ஸ்தானத்தில் அமருவது தான் குரு பகவான். குரு பகவான் எங்கே அமர்றாரு? 2025 மே மாதத்தில் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் அமருவது. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்தது சனி பகவான் அஷ்டம சனியாக அமர்ந்து அவர் கெட்ட பலன்களை தருவது 2.5 வருஷம். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். 2.5 1.5 4ன்னு சேர்த்துக்காதீங்க. இது 1.5 வருஷம் மட்டும்தான். அவர் 2.5 வருஷம் கொடுப்பார். இப்போது குரு பகவான் நல்ல நிலையில் அமர்றாருன்னு வச்சுக்கோங்க. அமரத்தான் போகிறாரு. இவங்க செய்கிற கெடு பலன்களை தடுப்பார், உங்களையும் காப்பாற்றுவார். எவ்வளவு நாளைக்கு காப்பாற்றுவார்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவானை பொறுத்த வரையில் 1 வருஷம் பூரா நன்மை செய்ததா கிடையாது. அவர் பயிற்சி பெறுவார். பயிற்சி பெற்று சில மாதங்கள், ஒரு 5 மாதம் 6 மாதம், அதற்கு பிறகு வக்கரம் பெறுறதும் அதிசாரம் பெறுறதும் அது இயல்பு. ஆகையால் இவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை தடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறை சக்தியாக இருந்து செயல்படுவது குரு பகவானின் மிகப்பெரிய ஒரு நல்ல பயிற்சி. ஆனால் இந்த குரு பகவான் ஆண்டு முழுவதும் காப்பாற்ற முடியாது. ஒரு 5 மாதம்தான். இவ்வளவு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மக நட்சத்திரக்காரங்க மிக விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காகத்தான். ஆகையால் தசா எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பார்த்தால் நல்ல தசாவாக இருந்தால் சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் தாங்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்துடலாம். அடுத்தது பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனி நட்சத்திரம். உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கிர தசா. சுக்கிர தசா முடிந்ததும் சூரிய தசா. சூரிய தசா முடிந்ததும் சந்திர தசா. சந்திர தசா முடிந்ததும் செவ்வாய் தசா. செவ்வாய்க்கு பிறகு ராகு தசா. ராகுவுக்கு பிறகு குரு தசா என்று தசாக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி அந்த தசாக்களை நடத்தும் கிரகங்கள். இப்போ அஷ்டம சனி வந்திருக்கு. ராகு கேதுவும் சரியில்லை. குரு பகவான் மட்டும் சில மாதங்கள் உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் பார்க்க வேண்டியது எதை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்போது என்ன தசா நடக்குது, அந்த தசா நல்ல தசாவா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை ஒரு ஜோதிடரால் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஜோதிடராக இருந்தாக்கா உங்களுக்கு அது ஈஸியாகவே புரியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனி நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். ஆரம்ப தசாவும் சுக்கிர தசான்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த கிரகங்களுடைய தசா பலம் என்பது எப்படி தெரியுங்களா? ஆட்சி பெற்றிருந்தால் பலம், கேந்திர திரிகோணங்கள் பெற்று அது நட்பு சமமாக இருந்தால் பலம். இப்போ ஒரு கிரகம்னு ஒன்று இருந்தால் அவருக்கு ஆட்சி இருக்கும், உச்சம் இருக்கும். அவருக்கு நட்பு சமன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டால் பெருசாக பாதகமெல்லாம் வராது, வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்காது. அது இல்லாமல் 6 8 அமர்ந்த கிரகங்களுடைய தசா, இது நாங்கள் ராசிக்கு பார்க்குறதா லக்னத்திற்கு பார்க்குறதான்ற ஒரு கேள்வி வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. லக்னத்திலிருந்து தான் கணக்கிடணும். லக்னத்திலிருந்து நீங்கள் கணக்கு போட்டால் தான் அதிலிருந்து லக்னத்திலிருந்து 6 8 இருந்தால் பாதகம்,
ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கூடவா 6 8 என்னைக்கு நல்லது செஞ்சுருக்கு. இப்போது 6ஆம் இடம் வந்து உபஜயஸ்தானம் சொல்கிறாங்களே, கரெக்ட் தான், உபஜயஸ்தானம் தான். 6ஆம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புகளை தருவது சத்ருஸ்தானம். இப்போ சத்ருஸ்தானத்தினுடைய கிரகனுடைய தசா நடக்கும்போது ராகு கேது சனியும் சரியில்லைன்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் அந்த சத்ருஸ்தானம் பலம் பெற்று துன்பங்களை அதிகமாக கொடுத்துரும். ஆகையால் நீங்கள் பார்க்க வேண்டியது இப்பொழுது சொந்த ஜாதகத்தை தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா வரக்கூடிய துன்பங்களை தாங்க முடியுமா, அந்த துன்பங்கள் என்பது எவ்வாறாக இருக்கும், இதை நீங்கள் அனுபவ ரீதியாக அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வரும். தசா பலமாக இருந்தால் பாதகம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. சரி, ராகு கேதுக்கள் கெட்ட இடத்தில் வரும்போதெல்லாம் இது நேல் கிரகம் இல்லையா, சாயா கிரகம், சர்ப கிரகம் இல்லையா, இதனால் வரைக்கும் மறைமுகமான நோய், மறைமுகமான கடன், மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான தவறு, மறைமுகமான தப்பு, இதுக்கெல்லாம் வழி காட்டினாங்க இல்லையா. இப்போது ஜென்ம ராசியில் கேது வருவதும் 7ஆம் ராசியில் ராகு வருவதும் இது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது. ஆகையால் எப்படி பார்த்தாலும் 2.5 வருஷம் என்பது கஷ்டமாக தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது. குரு பகவான் ஒரு 5-6 மாதம் காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் அவரும் பலன்களை குறைக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தொல்லைகளில் நீங்கள் மாட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். தசா வலிமையாக இருந்துட்டால் அதுக்கப்புறமா உங்களை காப்பாற்றிக்கிட்டு வரும். இதை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஆகையால் பூரம் நட்சத்திரக்காரங்க பார்க்க வேண்டியது தசா. தசா நல்ல நிலை இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்தது உத்திரம், இது சூரியனின் நட்சத்திரம். சூரிய பகவானின் நட்சத்திரம் என்பதினால் ஆரம்ப தசா சூரிய தசா, அடுத்தது சந்திர தசா, அதற்கடுத்தது செவ்வாய் தசா, செவ்வாய்க்கு பிறகு ராகு தசா, ராகுவுக்கு பிறகு குரு தசா, சனி தசான்னு, சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா, கேது தசான்னு வருது இல்லையா. இப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பாருங்கள், மகம் கேதுவின் நட்சத்திரம், கேது தசா. பூரம் சுக்கிரனின் நட்சத்திரம், சுக்கிர தசா. உத்திரம் சூரியனின் நட்சத்திரம், சூரிய தசா. இப்போது தசாக்கள் மாறுபட்டு கட்டாயமாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே தசாவாக நடக்காது. அப்படி மாறுபட்டு நடக்கும்போது ஒருவருக்கு சிம்மராசியில் தான் பிறந்திருப்பீங்க. இது சிம்ம ராசிக்குன்னு சொல்லலை, மேசம் முதல் மீன வரை 12 ராசிக்காரங்களுக்கு இதை எல்லாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும், 9 பாதம் இருக்கும். இப்போது இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 3 விதமான கிரகங்கள் வந்து நட்சத்திரத்திலிருந்து தசாவை நடத்துது. இப்போ எப்படி ஒரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு யோகம் கிடைக்க போகுதுனாக்கா மொத்த பேருக்கு ஒரே மாதிரி கிடைச்சிடுமா? கிடைக்க வாய்ப்பு இருக்காது. காரணம் தசா மாற்றம் ஒன்று. ரெண்டாவது, தசாக்கள் என்பது எப்பவுமே வலிமையாக இருக்கணும். வலிமையாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிறக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்கிறதோ அந்தந்த கிரகங்களுடைய தசா நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நன்மைகள் நடக்கும். ஒரு பக்கம் கஷ்டம் வரட்டும், அதை சரி செய்யறதுக்கு உண்டான வழியும் பக்கத்திலே இருக்கும், நீங்கள் சரி செய்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் சிம்மராசியான உங்களுக்கு எப்பவுமே எந்த காலகட்டத்திலையும் நல்லது செய்கின்ற கிரகமாக வருவது குரு வருவார், புதனும் வருவார், ஏன் சுக்கிரனும் வருவார். சனி ராகு கேதுக்கள் வரவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குறையாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கெட்ட இடத்துக்கு வரும்போது அதை இரட்டிப்பாக மாற்றுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகப்பகை. சிம்ம ராசி என்பது சூரியனின் ஒரு ராசி. சூரிய பகவானுக்கு ராகு கேதுக்கள் தான் மிகவும் கொடிய பாதகங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாகவே மாறுவாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கிரகணங்களை பிடிப்பதே சூரியனை ராகு பிடித்தால் சூரிய கிரகணம்.
சந்திரனை கேது பிடித்தால் சந்திர கிரகணம். இப்போது கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடும். பல வகையான சிக்கல்களை கொடுக்கும், மன வேதனைகளை கொடுக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் கூட அதான் சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கையை வந்து இப்படியெல்லாம் கூட துன்பங்கள் வருமா என்பதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பாதகங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் சனியும் ராகு கேதுவும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தசாவை தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, தசா என்பது உங்களை எப்பொழுதுமே காப்பாற்றி கொண்டு வருவது. ஒருவேளை தசா பாதகமாக இருக்குது, பாதக தசானா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு பாதகமான இடத்தில் இருந்தால், பாதகன்னா என்ன, நீசம் பெறுறது. அவர் எதில் நீசம் பெறுவார்? துலாம் ராசியில் நீசம் பெறுவார். பகை பெறுறது, பகை எந்தெந்த ராசியில் பெறுவார்? உங்களுக்கு துலாம் ராசியில் வந்து நீசம் பெறாரு கேட்டிங்கனாக்கா, அப்படியே நீங்கள் தாண்டி போனீங்கன்னாக்கா ரிஷப ராசியில் பகை பெறுவார். 6, 8 இருக்கக்கூடாது. இப்போது பாவ கிரகங்கள் 6, 8 இருந்தால் பலம்தானே. 8ஆம் இடத்தை தவிர்த்துடுங்க. 6ல் இருக்கும்போது பாவ கிரகங்கள் 3, 6, 11 இருப்பது மிக பலம்தானே. உண்மைதான், அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 6ல் இருக்கிறது தப்பு தானே. அதே போல் உங்கள் நட்சத்திர அதிபதி 6ல் இருக்கிறதும் தப்பு தானே. 8 என்பது எப்பவுமே கெட்டது விடுங்க, அது மறைமுகமான லாபங்களை கொடுப்பது. மறைமுகம்னா தெரிஞ்சுக்கணும், தவறான பாதை, தவறான உறவு, தவறான நட்பு, தவறான சேர்க்கை. அதுக்கு குரு பார்வை இருந்தால் பரிகாரம். இப்படியெல்லாம் கிரகங்களுடைய பலன்கள் தருகின்ற ஸ்தான பலன் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சிம்ம ராசியில் இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் லக்னத்திலேருந்து கணக்கிடும்போது சூரியன் ஒருவேளை உங்களுக்கு சிம்ம லக்னமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிம்ம ராசியும் வந்தாச்சு, உத்திர நட்சத்திரமும் வந்தாச்சு. இப்போ நீங்கள் மகர ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்கன்னா கணக்கு போட்டுருப்பீங்க. 6லே சூரிய பகவான் இருந்தால் போருக்கு போனாலும் வெற்றி. இதே கூட சனி பகவான் கூட சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. உங்கள் ராசி அதிபதி 6க்கு போயிட்டார். அப்போ எப்படி இருக்கும்? நோய், கடன், பகை, எதிர்ப்பு, போராட்டம் என்பது அதிகமாக இருக்கும். இதுதான் சூட்சும ரகசியம். ஒருவேளை இப்போ மகம் பூரம் உத்திரம் வந்தீங்களா, இப்போ மக நட்சத்திரம்னு பார்த்துக்குங்க. அந்த மகம் நட்சத்திரம் லக்னத்துக்கு 6ல் அமர்ந்துட்டாக்கா அந்த நட்சத்திரம் வந்து கேட்டிங்களா என்ன சொல்லுவாங்க, 6ல் இருக்குதுப்பா கேது பகவான், பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ நட்சத்திர அதிபதி 6ல் தானே இருக்கிறாரு, அதில் ஒரு சிக்கல் வந்துடும் இல்லையா. இதே மாதிரி தான் சுக்கிரனுக்கு கூட. சுக்கிர பகவான் 6ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் ஒரு பாதகம் இல்லையா. நட்சத்திர அதிபதி மறைகிறாரு. எவ்வளவு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை. லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசி அதிபதி, கேந்திரம் கேந்திர அதிபதி, திரிகோணம் திரிகோண அதிபதி, உபஜயம் உபஜயஸ்தானத்தினுடைய அதிபதி. உங்களுக்கு வந்து தொழில் வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா, கஷ்டங்கள் வருமா, துன்பங்கள் வருமா, எந்த தசாவில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, எந்த தசாவில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க, எந்த தசா உங்களை வாழ வைத்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுத்துன்றத வந்து ஒவ்வொரு தசாவும் ஒவ்வொரு பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும். அப்படி இருக்கும்போது இந்த 2025 சனி பகவான் அஷ்டம சனியாக அமருகின்ற இந்த காலகட்டத்தில் மிகவும் விழிப்புடன் இருக்கணும், தசா வலிமையாக இருக்கணும். ராகு கேதுக்கள் நல்ல இடன்றது வந்து கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 3, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத விட்டுருங்க, பயிற்சி பெற்று அமரும்போது அதை கோட்சார பலன் சொல்லுவாங்க இல்லையா. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியை தான் கோட்சார பலன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்கள் ராசிக்கு 3லே ராகு கேது வந்தால் நல்லது. இது யோகம் கிடையாது, நல்லது. உங்கள் ராசிக்கு 6லே வரும்போது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ல் வரும்போது யோகம். இதை முழுமையாக நீங்கள் புரிஞ்சாவே தசாவை போய் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. நடப்பு தசா தவறானதா அல்லது நல்லதான்னு தெரிஞ்சிட்டாவே நம்மளால் வந்து தாங்க முடியும், கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியும். கஷ்டங்கள் வரும், அதை தசா தடுத்து ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை காப்பாற்றிடும். தசாவும் சரியில்லாமல் கிரகங்களும் சரியில்லாமல்
கிரக பயிற்சிகளும் சரியில்லாமல் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திர நட்சத்திரக்காரங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.